அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு இந்த 7 ராசிக்காரர்கள் போனால் கோடீஸ்வரர் தான். வாழ்க்கையிலே திடீர் திருப்பங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அந்த 7 ராசிக்காரர்கள் என்ன, இந்த திருச்செந்தூருக்கு போனால் என்னென்ன நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், இந்த திருச்செந்தூரின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். சரிங்க, மற்ற தெய்வங்களுக்கும் முருகப்பெருமானுக்குமே தனி சிறப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த தெய்வங்களினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ முருகனுக்கு 6 படை வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 6 படை வீடுகள்லேயே 2வது வீடாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு பல சிறப்புகள் இருக்குது. மற்ற 5 கோவில்கள் பார்த்தீங்கன்னா மலை மீது தான் இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மற்ற 5 கோவில்கள் 5 படை வீடுமே மலை மீது தான் இருக்கும். ஆனா திருச்செந்தூரும் அந்த காலத்துல மலை மேல் தான் இருந்ததாம். ஆனா முருகப்பெருமான் தன்னுடைய காலினால் அழுத்தி, மற்ற கோவிலுக்குத்தான் கஷ்டப்பட்டு என்னை மலையேறி பாக்குறீங்க, இங்க இறங்கி என்னை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சமமா இருக்கக்கூடிய பூமியிலேயே இது இந்த கோவில் அமைந்தது. அதிலும் கடல் ஓரத்தில் இருப்பது மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மற்ற எந்த முருகன் கோவிலும் பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் இருக்கவே இருக்காது. இந்த திருச்செந்தூர்ல அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையில பில்லி சூனியம் இது மாதிரி ஏவல் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள்கள் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூர்ல நம்மளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு என்ன மரியாதை என்ன வழிபாடுகள் செய்கிறார்களோ அதை சமமாக குரு பகவானுக்கும் செய்வாங்க. குருவுடன் இது முருகப்பெருமானுடன் சேர்ந்தே நம்மளுக்கு குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். எதற்கு இந்த குரு பகவான் மட்டும் இங்க இருக்கிறாரு திருச்செந்தூர்ல, அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இப்ப திருச்செந்தூர்ல சூரபத்மனை அழிப்பதற்குத்தான் முருகப்பெருமான் அங்கு சென்றார் இல்லைங்களா. அப்போ தேவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் கிட்ட சூரபத்மனை அழிப்பதற்கு யோசனை கேட்டாராம். அதன் வழியில் சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்தார் அப்படிங்கிறது வரலாறு. அதனால குரு பகவானுக்கும் இங்க எல்லா வழிபாடுகளும் முருகப்பெருமானுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்கிறார்களோ அது அனைத்தும் முருகப்பெருமானுக்கும் கிடைக்கும். அதனாலதான் சொல்றாங்க, செவ்வாய்க்கிழமையில வியாழக்கிழமைகள்ல நாம திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு பலம் ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகத்துல குரு ரொம்ப வீக்கா இருக்கிறாரு அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல நம்ம வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இங்க சென்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம் வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமை போகலாம். இந்த வியாழக்கிழமை எதுக்குமா சொல்றீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்ப இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு குரு பகவானினுடைய பார்வை மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆக குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப யோகமான இடமாகும். வியாழக்கிழமை நாம திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் குரு பகவானினுடைய அருளையும் பெற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாக நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் அங்க அவதரித்தார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த விசாக நட்சத்திரத்தன்றும் நீங்க முருகப்பெருமானை திருச்செந்தூர்ல போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிகவுமே ஒரு நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரினுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தன்று நீங்க திருச்செந்தூர் போனாலும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை பற்றி நிறைய நாம சொல்லி கொண்டே போகலாம். நம்மளுக்கு தெரிந்தது சின்னதா ஒரு துளி அளவுதான், தெரியாதது இன்னும் நிறைய இருக்கிறது. நம்ம எல்லோருமே கத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் நாம திருச்செந்தூர் போனால் ரொம்ப அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்குத்தான் வரும். அப்ப துலாம் ராசிக்காரர்கள் சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த விசாக நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்ப அங்க திருச்செந்தூர்ல குரு பகவானே நேரடியாக நம்மளுக்கு அருள் பாகித்து கொண்டிருக்கிறார். அப்ப திருச்செந்தூர்ல துலாம் ராசிக்காரர்கள் போவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களாக இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது. இந்த ரிஷப ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் சென்று வந்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்ப்பார்கள். அதே மாதிரி தனுசு ராசி, மீன ராசி, இது ரெண்டுமே குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள். அதனால இந்த 2 ராசிகளும் நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசி, விருச்சக ராசிக்காரர்கள் செல்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த விருச்சக ராசி செவ்வாய்க்கு அதிபதி. இப்ப செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். அதனால கண்டிப்பா நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்கள், இந்த மேச ராசிக்காரர்களும் நீங்க சென்று முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கடல்ல குளிச்சுட்டு, நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு, முடிந்தால் நீங்க அன்று இரவு அங்க தங்குவதாக பார்த்து கொள்ளுங்கள். இரவு அங்கு தங்கி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கட்டாயம் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம், நான் அதை தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு கூடுதல் சிறப்பாக கைமேல பலன் தரக்கூடியதாக இந்த 7 ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையவே மாற்றும். வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கை சரியான முறையில ஒரு நேர் வழியில முருகப்பெருமான் உங்களை கூட்டிச் செல்வார். நம்பிக்கையோட முருகனை வழிபாடு செய்யுங்கள், கைமேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.